Welcome to SkinMind Academy. This is Shahul. Playwright Automation Testing la Understanding the API Integration Calls. அதாவது எப்படி வந்து ஒரு API வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஒரு செஷன் ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி வந்து அடுத்தடுத்த ப்ரௌசர் அடுத்தடுத்த டேப்பில் நம்மளுடைய யூஆரில் கால் பண்ணி நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணாமல் எப்படி இப்போல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு யூஆரில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். அதுக்குள்ளார வந்து நம்ம ஹெட்டர்ஸ், பேலோட், ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு யூஆர்எல் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த யூஆர்எல்ல வந்து ஸோ நம்ம இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ லாகின் கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க் டேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நமக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டேப்பில் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. இங்கே லாகின் அப்படின்ற ஒரு நேம் காமிக்குது. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 3 விஷயம். ஒன்று வந்து ஹெட்டர், அடுத்தது பேலோட், அடுத்தது ரெஸ்பான்ஸ். இந்த ஹெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஹெட்டரில் வந்து நம்ம என்ன யூஆர்எல் கால் பண்ணுறோமோ அது ஏபிஐ மூலியமாக ஹிட் ஆகிறதுக்கு உண்டான அந்த யூஆர்எல் இருக்கும். பேலோடில் வந்து நம்ம என்ன டேட்டா யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து பேலோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பேலோடு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம என்ன ரிக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஏபிஐ சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி நம்ம யூஐல திரும்ப காமிப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இது 3த்தையுமே பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஹெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய யூஆர்எல் இருக்குது. அடுத்தது பேலோட். ஸோ பேலோடுக்குள்ளார நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய யூசருடைய இமெயில் அண்ட் யூசருடைய பாஸ்வேர்டு. ஸோ நம்ம யூசர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா யூசர் இமெயில் அண்ட் யூசர் பாஸ்வேர்டு இது ரெண்டும் இருக்குது. அடுத்தது ரெஸ்பான்ஸில் பார்த்தோம்னா நமக்கு 3 விஷயம் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து டோக்கன், யூசர் ஐடி அண்ட் மெசேஜ். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் இன்னொரு இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஷன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா அப்ளிகேஷன் உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா இங்கே நம்ம டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் இந்த செஷன் ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ள இருக்கக்கூடிய இந்த செஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒன் டைம் லாகின் பண்ணால் போதும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணியிருக்கோன்றதை பேஸ் பண்ணி நமக்கு திரும்பவும் லாகின் கேட்காம டைரெக்டாக யூஆர்எல்குள்ளார போயிடும். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறோம். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணுறோம். நம்ம வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த டேப்குள்ளார நம்ம அதே யூஆர்எல் திரும்ப கொடுக்குறோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் கேட்காது, யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்காது. ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணும், நமக்கு டைரெக்டாக நமக்கு லாகின் ஆகிடும். ஸோ நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். டைரெக்டாக நமக்கு உள்ளே போயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுடைய அந்த டோக்கன் அந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைம் கொடுக்கும்போது நமக்கு டைரெக்டாக வந்து லாகின் கேட்காம
நம்ம வந்து டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்? நம்மளுடைய டெஸ்ட் கேசஸ் வந்து ஒன் டெஸ்ட் கேசஸ்னால் நம்ம டேரெக்டாக வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணிடலாம். இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு 50 டெஸ்ட் கேஸ் இருக்குது, ஒரு 100 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னா, ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம லாகின் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டெஸ்ட் கேஸ் நம்ம ரன் பண்ணும்போதும் டேரெக்டாக நமக்கு உள்ளே போயிட்டு நமக்கு வேலிடேட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அதனால் வந்து டைம் சேவிங் ஆகும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் ஒரு இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் பண்ணுறோம். சேம் அதே யூஆரில் வந்து இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு தான் போகும். ஏன் அப்படின்னாக்கா இன்காக்னிட்டோ மோடில் வந்து எந்த விதமான செஷன் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல் கிளியர் கேஷீஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிவிடுவாங்க. நமக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பேஜ் மாதிரி இருக்கும். அதில் எந்த விதமான குக்கீஸையும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம லாகின் பண்ணலாமா, டைரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணலாமான்னா நமக்கு ஆல்ரெடி டோக்கன் இருக்குது. அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நம்ம லாகின் பண்ணலாம். இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய அதே மாதிரி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டு, ஸோ எலமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் இதில் போயிட்டு நம்மளுடைய லோக்கல் ஸ்டோரேஜில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கீ அண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் இருக்கக்கூடிய அந்த கீ அண்ட் வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து கீ வந்து டோக்கன், ஸோ இங்கே நம்ம டோக்கன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் அந்த டோக்கனுக்கு உண்டான வேல்யூ. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் கிளிக் பண்ணுறோம். யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாகின் பேஜும் போகல, டைரெக்டாக என்ன ஆயிடுச்சு, நமக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டோக்கனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம செஷன் ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி நம்ம உள்ளே லாகின் பண்ணிட்டோம் இன்காக்னிட்டோ மோடில். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதே வந்து நம்ம போஸ்ட்மேன் டூலை வச்சு எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு போஸ்ட்மேன் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணோம்னா இதுக்குள்ளே வந்து எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு மெத்தடை வந்து போஸ்ட் பண்ணணும், ஐ மீன்ஸ் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம போஸ்ட் அப்படின்ற மெத்தடை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுடைய யூஆரில் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாடி அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரா இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே வந்து நமக்கு தேவையான டீட்டெயிலை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த யூசர் இமெயில், யூசர் பாஸ்வேர்டு இந்த டேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் டேப்பில் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு இல்லையா, பேலோட். ஸோ இந்த பேலோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது யூசர் இமெயில், அதே மாதிரி யூசர் பாஸ்வேர்டு. ஸோ இந்த ஜேசானை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நம்மளுடைய போஸ்ட்மேனில் இங்கே கொடுத்துட்டு நம்ம சென்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிங் ரிக்வஸ்ட்னு போயிடும். போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டா ரெஸ்பான்ஸாக கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோக்கான் இருக்குது, யூசர் ஐடி அண்ட் மெசேஜ். சேம் நமக்கு இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி தான் அங்கேயே ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோக்கன், யூசர் ஐடி, மெசேஜ் சேம் அதே மாதிரி தான் வந்து நமக்கு போஸ்ட்மேன்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த ஏபிஐ காலை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி ஏபிஐ சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.